ஒருத்தரோட ஜாதகத்திலேங்க லக்னாதிபதியும் கெட்டு போய், லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்தினுடைய அதிபதியும் கெட்டு போய், லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்தினுடைய அதிபதியும் கெட்டு போய், லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்தினுடைய அதிபதி கெட்டு போயிட்டாருன்னு வைங்க. இந்த 4 பேருமே கெட்டு போயிட்டாருன்னு வைங்க. அவங்களுக்கு தான் மிக மிக கடுமையான கொடுமையான வறுமை நிலை ஏற்படும். சொல்ல போனாங்க பிச்சைக்கார நிலை அப்படின்னே சொல்லிடலாம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதிங்கிறவர் ஜாதகர் குறிக்கிறவர், சரிங்களா? 2ஆம் அதிபதி அந்த ஜாதகருடைய வருமானத்தை குறிக்கக்கூடியவர். 10ஆம் அதிபதி அந்த ஜாதகருடைய தொழிலை குறிக்கக்கூடியவர். 11ஆம் அதிபதி அந்த ஜாதகருடைய லாபத்தை குறிக்கக்கூடியவர். இப்படி ஜாதகரையே குறிக்கக்கூடிய லக்னாதிபதியும் கெட்டு, அந்த ஜாதகருக்கு வருமானத்தை தரக்கூடிய அந்த 2ஆம் அதிபதி கெட்டு போய், ஜாதகருடைய தொழிலை சொல்லக்கூடிய அந்த 10ஆம் அதிபதி கெட்டு போய், ஜாதகருடைய லாபத்தை சொல்லக்கூடிய லாபத்தை தரக்கூடிய அந்த 11ஆம் அதிபதி கெட்டு போயிட்டா, ஆசைகள் நிறைவேறுகிற அதிபதி 11ஆம் அதிபதி, வெற்றி தரக்கூடிய அதிபதி கெட்டு போயிட்டார். இப்படி 4 பேருமே கெட்டு போகும்போது அந்த ஜாதகர் மிக கடுமையான கொடுமையான வறுமை நிலைக்கு ஆளாகிறார். கையேந்தி பிழைக்கும் நிலை, பிச்சைக்கார நிலைக்கு ஆளாகிறார். சரிங்களா? தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 78 45 170 353 7845 170 353. சரிங்களா? வணக்கம், விடைபெறுகிறேன்.